அவள் நாயாக பிறக்கட்டும். சோகத்தில் இருக்கும் சமந்தாவை சீண்டும் சோபிதா. இதெல்லாம் ஓவர் ஆணவம். நடிகர் நாகார்ஜுனாவின் மகன் நாக சைத்தன்யா, நடிகை சோபிதா இருவரும் காதலித்து வந்த நிலையில் கடந்த வாரம் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் இருவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது. தெலுங்கு திரையுலக பிரபலங்கள் உட்பட ரசிகர்கள் பலரும் இந்த ஜோடிக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் ஏராளமான ரசிகர்கள் சமந்தாவுக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். நாக சைத்தன்யா சோபிதா நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு சமந்தாவுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. சென்னை பல்லாவரத்தில் சாதாரண காலேஜ் படிக்கும் பெண்ணாக இருந்த சமந்தா எந்த ஒரு சினிமா பின்னணியும் இன்றி ஒற்றை ஆளாக சினிமாவில் நுழைந்து இன்று தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார். 2007 மாஸ்கோவின் காவேரி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமான சமந்தா தெலுங்கில் வெளியான ஏ மாயா சேசவா படத்தின் மூலம் சிறந்த அறிமுக நடிகைக்கான பிலிம்பேர் விருதை வென்றார். முதல் படமே சூப்பர் ஹிட் ஆனதால் தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளிலும் மிகப்பெரிய ஹீரோக்களின் ஜோடியாக நடிக்க தொடங்கினார். சமந்தாவின் வசீகரமான சிரிப்பும் அழகான நடிப்பும் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தது. இதனால் அவரின் மார்க்கெட் விறுவிறுவென உயர்ந்து இன்று அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளில் ஒருவராக உருவெடுத்திருக்கிறார். நடிகை சமந்தா மற்றும் நாக சைத்தன்யா இருவரும் ஜோடியாக நடித்து வெளியான படங்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட் ஆகி கொண்டிருந்த சமயம் அது. இருவருக்கும் இடையே சினிமாவில் மட்டுமல்லாமல் ரியல் வாழ்க்கையிலும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆனது. 4 வருடங்களாக காதலித்து வந்த இந்த காதல் ஜோடி இரு வீட்டாரின் சம்மதத்துடன் அக்டோபர் 6, 2017 அன்று கோவாவில் பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் 2021ஆம் ஆண்டு இருவரும் கருத்து வேறுபாட்டால் திருமண பந்தத்தில் இருந்து பிரிந்து விட்டதாக கூட்டாக அறிவித்தனர். ஆசையாக காதல் திருமணம் செய்து 3 ஆண்டுகளிலேயே விவாகரத்தை அறிவிக்க காரணம் என்ன என்று ரசிகர்கள் பலரும் சோசியல் மீடியாவில் கேள்வி எழுப்பினர். ஏராளமான ரசிகர்கள் சமந்தாவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் விமர்சனங்களை முன்வைத்தனர். ஆனால் நெகட்டிவ் விமர்சனங்களை காதில் போட்டுக் கொள்ளாத சமந்தா தொடர்ந்து அடுத்தடுத்து படங்களில் நடிப்பதில் கவனம் செலுத்தி வந்தார். புஷ்பா திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள ஓ ஆண்டவா பாட்டுக்கு சமந்தா போட்ட குத்தாட்டம் ரசிகர்களை கவர்ந்து இழுத்தது. சமந்தாவின் டான்ஸுக்காகவே அந்த பாடல் செம ஹிட் ஆனது. இதையடுத்து சமந்தாவின் மார்க்கெட் எகிரியது. இவ்வாறு விவாகரத்துக்கு பிறகு சோர்ந்து விடாமல் சினிமாவில் கவனம் செலுத்தி வரும் சமந்தாவிற்கு அவரது ரசிகர்கள் எப்போதும் இணையம் வழியாக ஆதரவு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படியான நிலையில் நாக சைத்தன்யா சோபிதா நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த புகைப்படங்கள் வெளியானதும் சமந்தாவின் தீவிர ரசிகர்கள் நாக சைத்தன்யாவை ரோஸ்ட் செய்து வருகின்றனர். இதற்கிடையில் நடிகை சோபிதாவின் சமூக வலைதள பதிவு தற்போது வைரலாகி வருகிறது. அந்த போஸ்டில், நான் எப்போதும் என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மகளாகவே பிறக்க ஆசைப்படுகிறேன். என் தங்கச்சி ஒரு நாயாக அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் பிறக்கட்டும் என பதிவிட்டிருக்கிறார். இதில் குறிப்பிடும் தக்க விஷயம் என்னவென்றால் சோபிதாவின் சகோதரி பெயர் சமந்தாவாம். இந்த பதிவு மூலம் நடிகை சோபிதா மறைமுகமாக நடிகை சமந்தாவை தாக்கியிருக்கிறார் என்று அவரது ரசிகர்கள் இணையத்தில் விவாதம் செய்து வருகின்றனர். நாக சைத்தன்யா சோபிதா நிச்சயதார்த்தம் குறித்து ரசிகர்கள் பல்வேறு நெகட்டிவ் விமர்சனங்களை முன்வைத்தாலும் இதுவரை சமந்தா அமைதி காத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்